எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்டாக்கில் இருக்க ஐட்டம்ஸ் தான் காமிச்சிருக்கேன். பட் கிளியரன்ஸ் சேல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை தான். ஸோ அதுதான் இந்த ப்ராடக்ட்டெல்லாம் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த ப்ராடக்ட் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ப்ரைஸ் டீட்டெயிலெலாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு மினியேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு மினி ஐட்டம் சொல்லலாம். ஸோ இது வந்து ஒயிட் பிராஸில் இருக்கக்கூடிய ஒரு பீஸு. இது ஒரு சுண்ணாம்பு பாக்ஸ் தான். ரொம்ப குட்டி கோண்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த 1 இன்ச்சு ஹைட் அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சின்ன பீஸ் தான். ஸோ அடுத்த ப்ராடக்ட்டு பார்க்கலாம். அடுத்த ப்ராடக்ட்டு பால் சங்கு. எப்போவுமே குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறது. இது ஒரு பிரான்ஸ் ஐட்டம். நீங்கள் தாராளமாக பால் மருந்து அதெல்லாம் கொடுக்குறதுக்கு வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் நிறைய பேர் வந்து சாமி அபிஷேகம் பண்ணுறதுக்கெலாம் நிறைய பேர் வாங்கிட்டுருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி பர்பஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ராடக்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு இடிகள் தான். ஸோ இது வந்து அப்போல்லாம் பாக்கு அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணதான். நம்ம இப்போ வந்து இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குட்டியாக மிளகு ஜீரகம் தட்டிக்கிறோன்னா அதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். பட் இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த உரலும் சரி அந்த உலக்கையும் சரி ரொம்ப நல்லாயிருக்கு. யூஸ்டு ஒன், பட் கண்டிஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல வெயிட்டுமே இருக்குது. பிரான்ஸுன்றதுனால நல்ல வெயிட் இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக தட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்த பீஸ் பார்க்கலாம். அடுத்த வந்து மூடி தான். ஸோ இதில் வந்து 3 பீசஸ் வந்து இருக்குது. ஸோ இதுவுமே 4 இன்ச்சு 4.2 இன்ச் அந்த மாதிரி உங்களுக்கு டயா இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுவுமே ஹேண்ட்மேடு பீஸ் தான். உங்களுக்கு பிராஸ் ஐட்டம். நெளிஞ்சு போகலாம் செய்யாது. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். பிராஸு வளைஞ்சிரும் நெளிஞ்சிரும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நீங்கள் குட்டி குட்டி ஐட்டம்ஸ் அந்த கொஞ்சம் நம்ம குழம்பு சாதம்லாம் எடுத்து வைப்பலாம். அந்த மாதிரி குட்டியாக ஒரு ஆளுக்கு எடுத்து வைப்பலாம். அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் மூடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்த பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மினி சைஸ் தான். ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. மினி சைஸ். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணீங்கன்னா விளக்கெண்ணெய் கூட நீங்கள் ஊற்றிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, சோப்பீஸாக வச்சுக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக வச்சுக்க முடியும். பிரான்ஸுன்றதுனால நல்ல வெயிட்டுமே இருக்குது. அடுத்த ப்ராடக்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு முறியில் இருக்கக்கூடிய குட்டியாக ஒரு கலச சொம்பு மாதிரி. இது வந்து கரக சொம்பு தான். ஆக்சுவலாக கீழே அந்த பாதம் இருக்குது பாருங்கள். கரக சொம்பாக யூஸ் பண்ணுறது தான். நீங்கள் அந்த குலதெய்வ தண்ணி அதெல்லாம் நம்ம வச்சுப்போலாம். அந்த மாதிரி பூஜை ஐட்டமுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கிச்சன் ஐட்டமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெகுலராக தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். முறியில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ரெகுலர் குக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி சொம்பு தான். இது ஒரு பிரான்ஸு, பட் ரொம்ப ஹெவியாக இருக்குது பீஸு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த பொங்கல் பானை ஷேப்பில் வந்து உங்களுக்கு இருக்குது. பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ இதுவுமே உங்களுக்கு 300 ml அந்த மாதிரி உங்களுக்கு கெப்பாசிட்டி கொடுக்கும். இங்கே தாராளமாக தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியும். இல்லை வந்து ஏதாவது இந்த சாதம்லாம் மீந்துருச்சு இல்லை குழம்பு மீந்துருச்சுன்னா எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கரண்டி. ஆக்சுவலாக இதை வந்து பார்த்திங்கன்னா தூபக்காலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவ்வளோ கருப்பாக இருக்குது. இது வாஷ் பண்ணியுமே ஆசிட் வாஷ் பண்ணியிருக்கு. அப்படியுமே அந்த கருப்பு போல். ஸோ நீங்கள் ரெகுலராக தூபக்காலாக யூஸ் பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இது வந்து அந்த நெய் எண்ணெய் அதெல்லாம் எடுத்து ஊற்றுறதுக்காக யூஸ் பண்ணுற கரண்டி தான். ஸோ கண்டிஷன் நல்லாயிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பிராஸில் இருக்கக்கூடிய ஒரு பன்னீர் சொம்பு. இதுவுமே கண்டிஷன் நல்லா இருக்குது. யூஸ்டு ஒன். மேலே வந்து சில்வர் கோட் பண்ணியிருக்காங்க. அந்த சில்வர் வந்து போயிடுச்சு. அந்த டிசைன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. பட் சில்வர் மட்டும் போயிடுச்சு. நீங்கள் ரெகுலர் யூஸ்க்குமே நல்லாயிருக்கும். ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஒரு மினிமம் சைஸ் வந்து இருக்கும். ரொம்ப சின்னதும் கிடையாது, ரொம்ப பெருசும் கிடையாது. ஒரு மினிமம் சைஸ் வந்து இருக்கும். அடுத்தது ஊதாங்குழல். இப்போ நிறைய பேர் வாங்குறது வந்து சோப்பீஸாக ஒன்று வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த பொங்கல் டைமுக்காக நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ இது வந்து பிராஸ் தான், பட் ரொம்ப ஹெவியாகவே இருக்குது பீஸு. அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா பாட் ஸ்டாண்டு தான். இது பிரிமணன்னு சொல்லுவாங்களா, அதுதான். ஸோ இது வந்து சின்னது பெருசுன்னு 2 இருக்குது. இது ரெண்டுமே ஹேண்ட்மேட் பீஸ் தான். ஸோ நீங்கள் வந்து டேபிள்லாம் ஏதாவது எடுத்து வைக்கிறதுக்கு இல்லை வந்து ஃப்ரூட் பவுல் வைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. பெரிய பெரிய குடம் வைக்கிறீங்க, தவளை வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குமே நீங்கள் கீழே வந்து இதை வச்சுக்கலாம். ஸோ நல்லா வந்து எந்த சைஸ் வேணால் பானை வந்து நீங்கள் வைக்கலாம். ஸோ நல்லாவே இருக்கும். அடுத்த பீஸ் பார்க்கலாம். ஒரு ஹேண்ட்மேட் பீஸ் தான். இதுவுமே ஒரு
400 அந்த மாதிரி உங்களுக்கு கெப்பாசிட்டி வந்து பிடிக்கும். இதில் டின்னு அவ்வளோ நல்லாயிருக்கு. இது அன்யூஸ்டு பீஸும் கூட. ஸோ டின்னு நல்லாயிருக்கு. இது 2 பேருக்கு டீ போடுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு 400 ml பிடிக்கிறதுனால 2 கிளாஸ் தண்ணி உங்களுக்கு தாராளமாக பிடிக்கும். ஸோ டீ காஃபி போடுறதுக்கெலாம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு லோட்டா, இதெல்லாம் எங்கள் சைடு வந்து போடின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 400 ml கிட்ட உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். தண்ணி குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பாத்திரம்லாம் இந்த சைடு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் குழம்பு எடுத்து வைக்கிறது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே வந்து ஒரு லோட்டா தான். இது வந்து குளிக்கிற கப் மாதிரி இருந்தது. பட் கெப்பாசிட்டி ரொம்ப சின்னதாக நீங்கள் எண்ணெய் தண்ணி கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை வந்து குழம்பு எடுத்து வைக்கிறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதுக்கெல்லாம் எதுக்கும் லிட்டு கிடையாது. டின்னும் நல்லாயிருக்கு. எல்லாமே அன்யூஸ்டு பீஸும் கூட. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் டம்ளர் மாதிரி. நீங்கள் ரெகுலர் குக்கிங்க்கு ஆயிலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட கெப்பாசிட்டியும் 300 ml மேலே உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். இல்லை ஈயம் இருந்திருக்கு, பட் ஈயம் வந்து போயிருக்கு ஒரு சில இடத்துல. நீங்கள் அப்படியே தாராளமாக யூஸ் பண்ணலாம். எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் தாராளமாக அப்படியே யூஸ் பண்ணிக்க முடியும். இதுவுமே பிராஸ் தான், நல்லா சாலிடாகவே இருக்குது உங்களுக்கு. அடுத்தது பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு விபூதி பவுல் தான். இது நல்ல ஹெவி பீஸு, நல்ல வெயிட் இருக்குதுன்னு சொல்லலாம். பட் ரீசெண்டாக பாலிஷ் போட்டது. ஸோ நல்ல வெயிட்டு. நீங்கள் கீழேருந்து பார்க்குறப்போ ஓவல் ஷேப் மாதிரி இருக்கும். ரொம்ப ரவுண்டாக அப்படியே பர்ஃபெக்டாக இல்லாமல் கொஞ்சம் ஓவல் ஷேப் மாதிரி. ஆனால் வெளியேருந்து நம்ம பார்க்குறப்போ ரவுண்டாக தான் தெரியும் நம்மளுக்கு பாட்டு. அந்தளவுக்கு சூப்பரான பீஸும் கூட. அடுத்தது பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு வடித்தட்டு. ஸோ நீங்கள் ரைஸ் அரிசியெல்லாம் இவ்வளோ பெரிய பாத்திரத்துக்கு வடிப்போமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. பட் ஏதாவது மூடி வைக்கிறதுக்கு காய வைக்கிறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம். பிரான்ஸுன்றதுனால நல்ல ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு பீஸு. கொடை மூடியாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்குமே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நல்ல ஹெவியாக இருக்குது பீஸு. அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு சொம்பு தான். இது வந்து ஒரு 750 ml கிட்ட உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். நல்ல ஒரு பெரிய பீஸ் தான். நீங்கள் பால் பாத்திரமாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது அவ்வளோ ஹெவியாக இருக்குது. இந்த ஷேப்பே கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாவே இருக்குது. அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். இது ஒரு பூக்கூடை தான் உங்களுக்கு. இதுவுமே நல்ல ஒரு விண்டேஜ் ஐட்டம். 2 தேங்காய் 2 3 4 5 பழம் வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். பிராஸ் ஐட்டம் தான், பட் நல்லா ஹெவியாகவே இருக்குது உங்களுக்கு பீஸு. கீழே 3 கால் வச்ச மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த டைமண்ட் பேட்டர்ன் ஆகட்டும் எல்லாமே நல்லா இருக்குது இந்த ப்ராடக்ட்டில். அவ்வளோ பழசு தான், அவ்வளோ பழசாகவும் இருந்தது. நம்ம வாஷ் பண்ணி இந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த ப்ராடக்ட்டு பார்க்கலாம். அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு பிராஸில் இருக்கக்கூடிய ஒரு பாட் தான். இது நீங்கள் பால் பாத்திரமாக யூஸ் பண்ணலாம். பட் டின் இல்லை, பிராஸ் ஐட்டம். இப்போ டின் இல்லை, எதுக்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்த ப்ராடக்ட்டு பார்க்கலாம். இது வந்து ஒரு தூண்டாமணி விளக்கு. நான் ஸ்க்ரூ வந்து நல்லா இருக்குது. ஸ்க்ரூ கழட்டிட்டு நீங்கள் உள்ளே கூட எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்கும். எண்ணெயுமே உங்களுக்கு 500 ml தாராளமாக போய்க்கும். அந்தளவுக்கு ஒரு பெரிய விளக்கு தான். அதுக்கு ஒரு லிட்டுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் திரி வச்சுட்டு விளக்கு ஏற்றிட்டு அந்த லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மேலே வந்து மயில் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹூக்குமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா செயின் அட்டாச் பண்ணிவிட்டு இல்லை கயரில் அட்டாச் பண்ணிட்டு எப்படினாலும் நம்ம தாராளமாக ஏற்றிக்க முடியும். கேட்டில் இல்லை பூஜை ரூமில் அதுலக்கெல்லாம் ஏற்றுறதுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதுவுமே ரீசெண்டாக பாலிஷ் போட்ட பீஸ் தான். கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். இது ஒரு பிரான்ஸ் இருக்கக்கூடிய குட்டி பூஜா தான். இது ஒரு 750 ml அந்த மாதிரி தண்ணி வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதில் உள்ள வந்து கப் இல்லை, பட் கண்டிஷன் நல்லா இருக்குது. நீங்கள் ரெகுலராக பால் காஃபி டீ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணலாம். தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஒரு பொங்கல் பாட். இது ஒரு 1.7 liters 2 liters பக்கம் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். இதுவுமே ரீசெண்டாக பாலிஷ் போட்ட பீஸு. அவ்வளோ ஹெவியாக இருக்குது பீஸ். உங்களுக்கு ரெகுலராக ஒரு 100-150 கிராம்ஸ் வந்து நீங்கள் பொங்கல் சக்கரைலாம் போட்டு சொல்கிறேன். ஸோ அது பொங்கல் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு குட்டி ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஓல்டு டிசைன் கூட. இது ஒரு வெண்ணெய் சட்டின்னு சொல்லுவாங்க. இதுவுமே உங்களுக்கு 2 liters வரைக்கும் உங்களுக்கு தண்ணி வந்து பிடிக்கும். ஐயோ அவ்வளோ நல்லாயிருக்கு. யூஸ்டு ஒன், பட் கண்டிஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் குழம்பு பாத்திரமா சாதம் வடிக்கிற பாத்திரமா எப்படின்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, இந்த ப்ராடக்ட் எல்லாம் 10% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்க விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.